ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பரணி தீப நல்வாழ்த்துக்கள். வாசலில் அழகான கோலம் போட்டாச்சு. அதில் ஒரு விளக்கும் எப்பவும் போல் ரொட்டீனாக ஏற்றி வச்சாச்சு. இன்றைக்கி காற்று கம்மியாக இருந்தது, ஆனால் மழை பயங்கரமாக இருந்ததுங்க. நானும் ரெடி ஆகிட்டு பூஜை ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் மதியமே க்ளீன் பண்ணிவிட்டு குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு அழகாக மனையில் கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு தாமரைப்பூ கோலம் தான் பூஜை ரூமுக்குள்ளே போட்டிருந்தேன். பொதுவாக வியாழக்கிழமை ஆச்சுன்னா குபேர பூஜைக்காக தாமரைப்பூ கோலம் தான் என் கையில் வரும். அது ஏன்னே எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணி போல் நம்ம இந்த பரணி தீபம் ஏற்றிருந்தோம். இது என்னங்க பரணி தீபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யமதர்மராஜா நம்முடைய பாவ கணக்குகளை சரி பார்த்து நம்மளை எப்படி கூட்டிகிட்டு போகணுமோ அப்படி கூட்டிகிட்டு போயிடுவார். இதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது இல்லையா? இனிமேல் பட்டாவது நம்ம பாவங்களை குறைத்து கொண்டு நன்மைகளை நிறைய செய்யணும் அப்படின்றத மனசில் நினச்சி இந்த தீபத்தை ஏற்றுறது சிறப்பு. பஞ்சபூதங்களோட ஆட்சி தான் நம்ம உடம்புலையும் நடக்குது, இந்த பூமியிலையும் நடக்குது. அந்த ஈசனுக்கும் பஞ்சாட்சரம் தான். அதனால் அவருக்கு உகந்த இந்த கார்த்திகை மாதத்தில் யமதர்மனை நோக்கி வேண்டக்கூடிய இந்த பரணி தீபம் நாளில் நம்ம வேண்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் இந்த தீபம் ஏற்றியிருக்கோம். தேவாரம் திருவாரூர்